போட்டுட்டேன். ஏழுமலையா மீண்டும் ஒரு முறை அந்த குரலை சொல்லுங்க. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை. இன்று நாம் சிந்திக்கும் குரல் 309. உள்ளியது எல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். உள்ளியது எல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். 1 அறத்துப்பால், இயல் 3 துறவரவியல், அதிகாரம் 31 வெகுளாமை. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றிங்க. சாந்தலட்சுமி அம்மா சொல்லுங்கம்மா. நன்றிங்க சார். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். என்று வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குரல் 309. பால் 1 அறத்துப்பால், இயல் 3 துறவரவியல், அதிகாரம் 31 வெகுளாமை. உள்ளியது எல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி. மகேஸ்வரியம்மா படிங்கம்மா. மகேஸ்வரியம்மா. வள்ளுவம் காட்டும் செல்வ ஐயா நான் படிக்கிறேன். மகேஸ்வரியம்மா படிங்க. படிக்கிறேங்க. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குரல் எண் 309. உள்ளியது எல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின். 31 வெகுளாமை, 3 துறவரவியல், 1 அறத்துப்பால். நன்றிங்க. நன்றிங்கம்மா. அருணகிரியா படிங்க. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் உள்ள அனைத்து செல்வந்தர்களுக்கும் இனிய செல்வ வணக்கம். இன்றைய குரல் 309. உள்ளியது எல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். அதிகாரம் 31 வெகுளாமை, இயல் 3 துறவரவியல், பால் 1 அறத்துப்பால். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க. வேற யாரும் படிக்க விரும்புகிறீங்களா? எவரிடம் புத்தகம் இருக்கின்றதோ அவர்களின் குரலுக்கான பொருளை கூறலாம். சார் வணக்கம் சார். இன்று பரிமேல் அழகர் உரையை சொல்லலான்னு இருக்கேன். முடியுங்களாங்க சார்? பரவாயில்லைங்கம்மா. பரிமேல் அழகர் உரை குரல் எண் 309. உள்ளத்தால் வெகுளி உள்ளான் எனின். தவம் செய்யும் அவன் தன் மனத்தால் வெகுளியை ஒரு காலம் நினையானாயின் உள்ளிய எல்லாம் உடன் எய்தும் என்று சொல்லும்போது தான் கருதிய போது எல்லாம் ஒருவன் ஒருங்கே பெறும். உள்ளத்தால் என வேண்டாது கூறிய அதனால் அருளுடைய உள்ளம் என்பது முடிந்தது. உள்ளாமையாவது அவ்வருளாகிய பகையை வளர்த்து அதனால் முற்ற கடிதல் இம்மை மறுத்து மறுமை வீடு என்பன வேறு வேறு சில திறத்தவனாயினும் அவையெல்லாம் இவ்வொன்றானே எய்தும் என்பார். உள்ளே எல்லாம் உடன் எய்தும் என்றார். இதனால் வெகுளாதாருக்கு வரும் நன்மை கூறப்பட்டது. ஆனால் மணக்குடவர் உரை கொஞ்சம் சுருக்கமா சொல்லியிருக்காங்க. தன் நெஞ்சினால் வெகுளியை நினையானாகி தான் நினைத்ததெல்லாம் ஒரு காலத்தை கூட பெறுவான் என்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். நன்றிங்கம்மா. பரிமேல் அழகர் உரை, அவருடைய ஐயாவுடைய உரை நம்ம படிச்சோம்னா அது எப்படி இருக்கும் என்றால் வள்ளுவத்தை இலக்கணத்தின்படி எப்படி பகுத்து பார்ப்பது என்பது தெளிவாக தெரியும். ஆனால் நம்முடைய இன்றைய நடைமுறை வாழ்க்கை கேட்பது போல அது பொருள் புரியுமா என்றால் கொஞ்சம் விளங்கிக் கொள்வது கடினமாக இருக்கும். இல்ல, ஆனா பரிமேலழகர் ஐயா அவர்களுடைய உரை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா மிக அற்புதமான இலக்கண விளக்கத்துடன் இலக்கண தெளிவோடு இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். ஆனா அதை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு நடைமுறை வாழ்க்கையில் உள்ள இந்த இலகுத்தன்மை வருமா அப்படின்னா வராது. கொஞ்சம் புரியாது, கொஞ்சம் கடினமா இருக்க மாதிரி இருக்கும். அப்படிதானே மற்றவங்க எல்லாம் இருந்தது. சரி, வேற யார்கிட்டயாவது வேற ஏதாவது நடைமுறை வாழ்க்கை கேட்ட மாதிரி உரை இருந்தால் படிங்க. மகேஸ்வரி அம்மா, உங்ககிட்ட புத்தகத்துல ஏதாவது? சோழமன் பாப்பையா அவரை அவர் கொஞ்சம் விளக்கமா எழுதியிருப்பாரு. அவரும் கருணாநிதியும் நல்லா இருக்கும். படிங்க யாராவது. படிக்கிட்டீங்களா? படிங்க. உரை இருக்கு சார்.
மனத்தால் ஒருவன் சீற்றம் கொள்ளாவிட்டால் தான் வேண்டும் என்று நினைத்தவை எல்லாம் ஒருங்கே பெறுவான். குறை நிறைவு பெற்றது சார். எம்மின்னு ஒரு படிங்க அந்த பொருளை. இது பொருள் பொருள் மனத்தால் ஒருவன் சீற்றம் கொள்ளாவிட்டால் தான் வேண்டும் என்று நினைத்தவை எல்லாம் ஒருங்கே பெறுவான். இத போட்டிருக்கு சார். அவ்வளவுதான். அதாவது ரொம்ப எளிமையான விளக்கம் கொள்ளக்கூடிய ஒரு குறள். சொல்றேங்க, மகேஸ்வரி சொல்றேங்க. சொல்லுங்க. புக்கை எங்க வச்சுட்டேன், சாரி மன்னிக்கவும். சரி, பரவாயில்லம்மா. கோபம் என்ற கொடிய குணத்தை கைவிட்டவன் நினைத்ததை நினைத்தபடி அடையலாம். அவ்வளவுதான். ரொம்ப எளிமையா இருக்கிறது. இது யாருடைய உரையுமா? இது வந்து திருவள்ளுவர் திருக்குறள் உணர்வு உரைன்ட்டு கனக சுப்புரத்தினம் 64 கவனகர் திரு கனக சுப்புரத்தினம் அவர்களுடைய விளக்கத்தை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். மிகச் சிறப்பு. சரிங்களா? கவனகர் கனக சுப்புரத்தினம் அவர்தானம்மா? ஆமாங்க. சிறப்பு சிறப்பு. அதாவது வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய குறள் பால் 1 அறத்துப்பால், இயல் 3 துறவரவியல், அதிகாரம் எண் 31 வெகுளாமை. நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, இந்த உலகத்துல வெகுளி அப்படின்னா இன்னோசன்ட் நினைக்கிறோம். புரியுதுங்களா? வெகுளினா யாரு? இன்னோசன்ட். ஆனா வெகுளினா இன்னோசன்ட் இல்ல, கோபக்காரர்னு அர்த்தம், சினம் கொள்பவர்னு அர்த்தம். வெகுளாமைன்னா சினம் கொள்ளாமைன்னு அர்த்தம், கோபப்படாமைன்னு அர்த்தம். அதனால வெகுளாமைன்னு ஒரு அதிகாரம். நம்ம அப்படியே எப்படியோ வழக்கத்துல அது மாறி இன்னோசன்ட்டுக்கு போய் அது பொருந்திருச்சு. அது எப்படி பொருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. யாரையா பார்த்தாங்கன்னா நம்ம சொல்றோம், அவர் பார்த்தாவே வெகுளி மாதிரி தெரியுதுன்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னோசன்ட் மாறி இருக்குன்னு அர்த்தம் இப்ப பொருள். ஆனா ஐயன் வள்ளுவன் காலத்துல பொருள் அவரை பார்த்தா வெகுளி மாதிரி தெரியுதுன்னா கடும் கோபக்காரராக சினம் கொள்பவராக தெரியுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால நாம இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய இந்த அதிகாரம் எதுவென்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கோபம் என்பது எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையை பாதிக்கின்றது, எந்த அளவுக்கு அவனுடைய வளர்ச்சியை தடுக்கின்றது, எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷங்களை எல்லாம் அழிக்கின்றது என்பதை எடுத்து தெளிவாக கூறுவதற்கான ஒரு அதிகாரம் தான் வெகுளாமை. குறள் எண் 309 உள்ளியது எல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். இதற்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம கொஞ்சம் டெப்தா உள்ள போய் பார்த்தோம்னா, டெப்தா உள்ள போய் எல்லாம் பார்க்க வேணாம். ஏன்னா எல்லா வார்த்தையும் நமக்கு ரொம்ப புரிகிற வார்த்தை தான். உள்ளியது அப்படின்னா நீங்கள் மனதால் நினைத்த ஒன்று. அதுதான் நீங்க மனதால நினைச்ச ஒன்று. அப்போ உள்ளியது எல்லாம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா, நீங்க மனசுல நினைக்கிறது எல்லாம் அப்படின்னு அர்த்தம். உடன் எய்தும், நீங்க மனசுல நினைக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் உடனே அடைய முடியும். புரியுதுங்களா? 10 வருஷத்துல அடைய வேண்டிய ஒரு விஷயத்த நீங்க 1 வருஷத்துல கூட அடைய முடியும். அதுதான் உள்ளியது எல்லாம் உடன் எய்தும். நாம என்ன நினைச்சோம்னா, உடன் எய்தும்னா உடனே இன்னைக்கு நினைச்சா உடனே அந்த செகண்ட்லயே அப்படியே ஜீவம் மாதிரி கையில கிடைச்சிடணும். அப்படி இல்லை. 10 வருஷத்துல கிடைக்க வேண்டிய ஒரு பொருள் வந்தோம்னா 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ கொஞ்சம் காலம் குறைந்து சீக்கிரம் கிடைக்கும். இல்ல அதுக்கு உரிய காலத்துல அது கிடைச்சிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? உள்ளியது எல்லாம் உடன் எய்தும். நாம என்ன மனசுல நினைக்கிறோமோ, உடனே உங்களுக்கு கேள்வி வரலாம், நம்ம தப்பா ஏதாவது நினைச்சா அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே வந்துன்னா பாசிட்டிவா தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நல்ல விஷயங்களை மட்டும்தான் பார்க்கிறோம். நல்ல விஷயங்களை பார்த்தான் சென்று கொண்டிருக்கணும் போது இங்க எதிர்மறையான கருத்து பற்றி நம்ம இங்க பேசவே இல்லை. அதனால உள்ளியது எல்லாம்னாலே நல்லதை நினைக்கிறவங்கள பொறுத்துதான். எல்லாமே நல்லதா நினைக்கிறவங்களுக்கு அது எப்ப நடக்கும்? உடன் எய்தும். அது அவங்க வாழ்க்கையிலே உடனே நடக்கும். அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது நடக்க வேண்டிய காலத்துல கண்டிப்பா நடக்கும். அதுக்கு அவர் எப்படிப்பட்ட ஃபார்மெட்ல இருக்கணும் அப்படின்னா, உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின்.
ஐயா இங்க யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நம்ம கோபம் வந்தா என்ன பண்ணுவோம்னு? கட்டுவோம் இல்லாட்டி அடிப்போம். அப்புறம் முதல்ல உடல் நடுங்கும். திட்டுவோம். பிரகதீஸ்வரன் சொல்லுங்க. அப்பா கோபம் வந்தா என்ன பண்ணுவாரு? திட்டுவாரு. திட்டுவார் வேற. அவ்வளவுதான். ம். அப்போ கோபத்தை முதல்ல நமக்கு காட்டக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது காட்டும் கண்ணாடி, கடுத்தது காட்டும் முகம். இல்ல கோபம் வந்துச்சுன்னா முதல்ல எங்க தெரியும்? முகத்துல தெரியும். அடுத்தது அது செயல்ல வெளிப்படும். ஆனா வள்ளுவர் இங்க என்ன தெரியுமா சொல்றாரு? முகத்துல தெரியறதுக்கு முன்னாடியே அது எங்க தெரியும்னா, உள்ளத்தில் தெரியும். புரியுதுங்களா? எங்க தெரியும்? உள்ளத்தில் தெரியும். இன்னைக்கு நம்ம பல இடங்கள்ல என்ன பண்ணோம்? நமக்கு கோபம் வரும். ஆனா என்ன பண்ணுவோம்? அந்த கோபத்தை வச்சுக்கிட்டு வெளிக்காட்டாம அப்படி சிரிச்சுக்கிட்டே பழகக்கூடிய பல நபர்கள் இருக்காங்க. சரிங்களா? அதே போல செய்யக்கூடிய வேலைகள்லயும் கோபம் வரும். பாஸ் மேல கோபம் வரும், ஸ்டாஃப் மேல கோபம் வரும், மேனேஜர் மேல வரும், சூப்பர்வைசர் மேல வரும். யார் மேலயாவது கோபம் வரும். ஆனா காட்ட முடியாது நம்மளால. அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு நம்ம கோபமே படாத ஆள் மாதிரி நம்ம வேலை செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி கூட நம்ம செய்யக்கூடாதாம். சரிங்களா? கோபத்தை வெளிப்படுத்துறது தான் தப்பா அப்படின்னா, இல்ல கோபத்தை உள்ளே வைத்திருக்க கூட கூடாதாம். அதுதான். நீங்க மனசால கூட என்ன பண்ணக்கூடாது? சினம் கொள்ளக்கூடாது. மனசால கூட என்ன பண்ணக்கூடாது? கோபத்தை எடுத்து வச்சிருக்க கூடாது. வள்ளுவர் அதான் சொல்றாரு. ஒரு செல்வந்தனுக்கு அப்படி கோபம் உள்ள வச்சிருக்கலாமா அப்படின்னா, அந்த கோபம் அவனையே அழித்து விடும். அப்ப அவனையே அழிக்கின்ற கோபத்தை அவர் உள்ளே வைத்துக்கொண்டு நினைத்ததையெல்லாம் அவர் அடைய முடியுமானா அடைய முடியாது. சரிங்களா? நான் வீட்டுக்குள்ளார ஒரு பெரிய தீப்பந்தத்தை கையில பொருத்தி வச்சுக்கிட்டு வீட்டுல எல்லா பொருளையும் நான் பத்திரமா வச்சிருக்க முடியுமான்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிடும். எல்லா பொருளும் பொசுங்கிரும். அதே மாதிரிதான் ஒரு மனிதனுடைய மனதிற்குள் கோபம் என்று இருந்தால் அது அங்க இருக்கக்கூடிய அன்பு, காதல், பாசம், நட்பு, கருணை, இரக்கம் இப்படி பலவிதமான உணர்வுகளை எல்லாம் அது கொளுத்திரும். புரியுதுல்ல? அது என்ன பண்ணும்? கோபம்ன்ற ஒரு தீப்பந்தம் உங்க மனசுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்குதுன்னா அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு, பாசம், கருணை, இரக்கம், நட்பு, சரிங்களா, நேசம் எல்லாத்தையும் கொளுத்திரும். நீங்க முன்னேற்றத்தை பத்தி சிந்திக்க மாட்டீங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை பத்தி சிந்திக்க மாட்டீங்க. அந்த கோபம் உங்களை எதையும் சிந்திக்க விடாது. உங்களை சிரிக்க விடாது. உங்களை மகிழ்ச்சியாக இருக்க விடாது. உங்களை நிம்மதியாக இருக்க விடாது. உங்களுடைய வாழ்க்கையில திருப்தியை கொடுக்காது. ஆனந்தத்தை அழித்து விடும். அப்போ ஒரு கோபம் வந்தா ஒரு மனுஷன் எப்படி எல்லாம் மாறுறான் பாருங்க. அப்படிப்பட்ட கோபம் ஆரம்பிக்கிற இடம் எதுன்னா உள்ளத்தில். அது ஆரம்பம் ஆகும்போதே அங்கேயே தண்ணி ஊத்தி அணைச்சிருங்கிறார் வள்ளுவர். அப்ப யாருக்கு கோபத்தை தணிக்க தெரியலையோ, நல்லா புரிஞ்சுக்கங்க. கோபம் வரத்தான் செய்யும். வந்தா தணிக்க தெரிய வேண்டும். அதை அப்படியே வச்சுக்கிறது இல்ல. மனசுக்குள்ள நான் வெளியே காட்டாம வச்சிருக்கிறேன்னா அது நெருப்பு கங்கு மாதிரி. அது நெருப்பு கணக்கணன்னு உள்ள இருந்துட்டே இருந்ததுன்னா என்னைக்கா இருந்தாலும் அது புகைய ஆரம்பிச்சிடும், எரிய ஆரம்பிச்சிடும். அப்ப கோபத்தை அப்படி வச்சிருக்கூடாது. அதை தணிச்சிடணும்ன்றாரு வள்ளுவர். எழுந்ததுன்னா தனித்து விடணும். தனிச்சு அது இல்லாம ஆக்கிடணும். அப்படி ஆக்கினா தான் எவருடைய உள்ளத்திலேயே வாழ்க்கையில முன்னேற வேண்டும், ஏற்றம் பெற வேண்டும், சரிங்களா, நாம் நினைத்த வாழ்க்கை அடைய வேண்டும் என்ற இலக்கு இருக்கின்றதோ, நோக்கம் இருக்கின்றதோ, சரிங்களா, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்குன்னா, கோபம் இருந்ததுன்னா அது உங்களுடைய இலக்கை அழிச்சிரும், நோக்கத்தை அழிச்சிரும். சரி, நீங்க எப்படி வாழணுன்ற கனவுகள் எல்லாம் அதை அழிச்சிரும். எது? கோபம். அதனால அந்த கோபத்தை தூக்கி நீங்க என்ன பண்ணணும்? தண்ணி ஊத்தி அணைச்சு அதை கூல் பண்ணிடணும். அதுதான் இந்த இடத்துல உள்ளியது எல்லாம் உடன் எய்தும். நீ நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரி நடக்கணுமா? அதுக்கு ஒரு அற்புதமான வழி இருக்கின்றது. என்னது? உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். கோபத்தை மனசால கூட நினைக்காதவனாக நீ மாறிவிடு. என்ன பண்ணக்கூடாது? கோபத்தை மனதால் கூட பாராட்டாத நபராக நீங்கள் மாறிவிட வேண்டும். புரியுதுங்களா?
அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நாம் வாழ்க்கையினுடைய பாதையில இன்றைய காலகட்டத்துல கோபத்தை தவிர்த்து வாழ முடியும் என்றால் மிக சிரமம்தான். முடிஞ்ச அளவுக்கு குறைங்க. எங்கெல்லாம் முடியுமோ தணியுங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்க பாருங்க. எவ்வளவு முடியுமோ குறைச்சுக்க பாருங்க. ஏன்னா பல இடங்கள்ல நம்முடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய, நம்முடைய வளத்தை அழிக்கக்கூடிய, முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய மிக பயங்கரமான ஆயுதங்கள்ல ஒன்று இந்த கோபம். பல பேருக்கு பணத்து மேலயே கோபம் இருக்குது. பணக்காரன் மேல கோபம் இருக்குது. செல்வந்தன் மேல கோபம் இருக்குது. வாழ்க்கையில வளர்றவன் மேல கோபம் இருக்குது. வாழ்க்கையில வெற்றி பெறவன் மீது கோபம் இருக்குது. என்ன கோபம்? நாம இவ்ளோ கஷ்டப்படுறோமே, இவ்ளோ உழைக்கிறோமே, நாம இன்னும் முன்னேறலையே. எவன் எவனோ முன்னேறானே. எவன் எவனோ வெற்றி பெறுகிறானே. அத மீறி நம்மகிட்ட யாராவது வந்து, ஆஹா! இவர் அற்புதமா வேலை செஞ்சு வெற்றி பெற்று விட்டார். அப்படின்னா நம்ம ஏத்துக்கிறது இல்ல. என்னத்த வேலை செஞ்சு கிழிச்சான்? எனக்கு தெரியாதா அவன் வேலை என்னன்னு? அவன் மாபெரும் வெற்றி பெற்று விட்டான் என்று சொன்னா, நாம ஏத்துக்கிறதே கிடையாது. அவன்லாம் முறையா செஞ்சிருந்தான்னா ஜெயிக்க முடியாது. அவன் முறையில்லாம ஏதோ ஒண்ணு செஞ்சுதான், ஏதோ தப்பு பண்ணித்தான், இல்ல ஏதோ தவறான வழியில போய் தான் அவன் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றது. எப்படிப்பா சொல்லுன்னு? இந்த ஃபீல்ட்ல நான் ஒரு 15, 20 வருஷமா உழைச்சிட்டு இருக்கிறேன். நானே இன்னும் ஜெயிக்கல. அவன் எனக்கு பின்னாடி வந்தவன் 5 வருஷத்துல எப்படி ஜெயிச்சுட்டான்னு சொல்றேன்னு கேட்பான். புரியுதுங்களா? அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில அடுத்தவருடைய மேன்மையை கண்டு, அடுத்தவர்களுடைய உயர்வை கண்டு நாம் சந்தோஷப்பட வேண்டும், பெருமைப்பட வேண்டும். அடுத்தவங்களுக்கு வரக்கூடிய பணத்தை பார்த்து நாம் மகிழ்ச்சியுற வேண்டும். அப்படிலாம் வாழறோம்னா இல்ல. நம்ம கையில வர வருமானத்தை விட அடுத்தவன் கைக்கு என்ன வருமானம் போகுதுன்னு நம்ம கவனமா பார்க்கிறோம். எனக்கு என்ன சலுகை குடுக்குறாங்களோ, அதே இடத்துல அடுத்தவங்களுக்கு என்ன சலுகை கிடைக்குதுன்னு பார்க்கிறோம். இவ்வாறாக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கையில நமக்கு என்ன தேவை? நம்ம வருமானத்தை எப்படி பெருக்கிக் கொள்வது? அப்படிலாம் நம்ம பார்க்காம, அடுத்தவன் எப்படி வாழுறான்? அடுத்தவன் எப்படி சம்பாதிக்கிறான்? அடுத்தவன் எப்படி செலவு பண்றான்? அப்படிலாம் பார்த்துட்டு நம்ம கடைசியா ஒரு முடிவுக்கு வரோம். அவன் தப்பான வழியில சம்பாதிக்கிறான். அதனால தான் இவ்வளவு வேகமா சம்பாதிக்க முடியுது. அவன் தவறான பாதையில போகிறான். அதனால தான் இப்படி முன்னேற முடியுது. அப்படின்னு நாம வந்து இந்த நரிக்கதை ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா? அந்த நரி எட்டி, 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 எட்டி ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் அந்த திராட்சை பழம் கிடைக்காதனால, "சீ! சீ! இந்த பழம் புளிக்கும்னு" சொல்லுவாங்க இல்லையா? அப்படி சொல்லிட்டு போகும் நரி அப்படின்னுவாங்க அந்த கதையில. அதேபோல நாம என்ன பண்ணணும்னா, ஒரு பணக்காரன் ஆவதற்கு, செல்வந்தன் ஆவதற்கு நாம எட்டி எட்டி பார்த்துட்டு, ச்சே! ச்சே! பணம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லப்பா. அவன்லாம் தப்பான வழியில முன்னேறுனான். நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வாழுறேன்னா, இந்த வாழ்க்கை வாழறேன்னா, அதுக்கு காரணம் நான் நேர்மையா வாழுறேன். நியாயமா வாழுறேன், உண்மையா வாழுறேன். அதனால தான் நான் ஏழையா இருக்கிறேன். பல பேருடைய மனக்கருத்து இது. நான் உண்மையாக வாழ்கிறேன், நேர்மையாக வாழ்கிறேன், நியாயமாக வாழ்கிறேன். அதனால் தான் நான் ஏழ்மையில் வாழ்கிறேன். அதனால தான் பல திரைப்படங்கள்ல ஏழ்மையை காட்டும்போது, உண்மையானவனாக, நேர்மையானவனாக, நியாயமானவனாக காட்டப்படுகிறது. அது மிகப்பெரிய தவறு. நேர்மையான ஒரு ஆள், உண்மையான ஒரு ஆள், நியாயமான ஒரு ஆள், சத்தியமான ஒரு ஆளு, ஏழ்மையிலும் இருக்கிறான், பணக்காரனிலும் இருக்கின்றான். அதே முறை தவறிய, ஒழுக்கம் கெட்ட, கேடு கெட்ட, வார்த்தைகள் கெட்ட, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய, மதிகெட்ட, புத்தி கெட்ட, இப்படி எல்லாம் கெட்டுப்போன ஒரு மனிதன் ஏழ்மையிலும் இருக்கிறான், பணக்காரனிலும் இருக்கின்றான். ஆகவே எல்லா விதமான மக்கள் எல்லா கேட்டகரியிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுல நாம எந்த வகையான மக்கள் என்ன கேட்டகரியில இருக்க போறோம்ன்றதெல்லாம் நாம தான் முடிவு செய்யணும். அந்த வகையில ஒரு செல்வந்தர் அப்படின்றவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எக்காரணத்தைக் கொண்டும் நாம் என்ன பண்ணக்கூடாது? சினம் தவிர்த்து வாழ வேண்டும். சினம் வந்தால் அது அடுத்தவர்களை அழிக்காது, உங்களை அழித்துவிடும். சரிங்களா? உங்களுக்கு கோவத்தோட நீங்க பேசுறீங்க, கோவத்தோட ஒருத்தர்ட்ட பாவிக்கிறீங்க, கோவத்த வெளிப்படுத்துகிறீர்கள்னா, அந்த கோபம் அவர்களை எந்த அளவுக்கு எரித்து விடுமோ, அவர்களை எந்த அளவுக்கு சுட்டெரிக்குமோ, அதை விட அதிகமாக அது சுடக்கூடியது உங்களைத்தான். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, கோவத்துல வார்த்தைகள விடாதன்னு. ஏன்னா, நீங்க கோவத்துல விடக்கூடிய வார்த்தை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையாக மாறிவிடலாம். அப்படி மாறுச்சுன்னா என்ன ஆகும்னா, நீங்க கோவத்துல ஏதோ ஒரு வார்த்தை சொல்லப் போக, அது உங்க வாழ்க்கையா மாறுச்சுன்னா, அது மிக ஆபத்தானதாக மாறிடும். மிக கஷ்டம் நிறைந்ததாக மாறிடும். மிக வேதனை நிறைந்ததாக மாறிடும்.
அப்ப வள்ளுவர் நமக்கு சொல்லக்கூடிய மிக அற்புதமான தெளிவான இந்த குறள் என்ன சொல்லுகிறது என்றால், கோபம் இருக்கக்கூடாதுங்க. உங்ககிட்ட செல்வம் இருக்கணும்னா கோபம் இருக்கக்கூடாது. கோபம் இருந்தா செல்வம் இருக்காது. இவ்வளவுதான் விஷயம். அப்போ 10 வருஷத்துல கிடைக்க வேண்டிய ஒண்ணு 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் தருதுன்னா, அதுக்காக நீங்க உங்ககிட்ட இருக்கிறது எதை விட்டுக் குடுக்கணும்? கோவத்த மட்டும் விட்டுக் குடுத்தா போதும். நாம எல்லாரும் என்ன நினைச்சிருக்கோம்னா, கோபம் அப்படின்னா கத்தணும், சரிங்களா? அடிக்கணும், உதைக்கணும், திட்டணும் அதெல்லாம் இல்ல. கோபம் எழுந்து உங்க மனசுக்குள்ளார வந்து அது ஒரு இயலாமையாக, இல்லாமையாக, சரிங்களா? எதுவுமே செய்ய முடியாத நிலையில கூட உங்களுக்கு கோபம் வரலாம். அப்படி வந்துன்னா அது மனசுக்குள்ளரே வச்சிருக்கலாம். வெளியில தெரியாது. புரியுதுங்களா? அந்த மாரி கூட இருக்கலாம். ஆனா அப்படி இருந்தாலும் அது கோபம் தான். கோபம், கோபம் தான். அது உள்ள இருக்கலாமா? இருந்தா அது உங்களுடைய உடலையும் கெடுத்துவிடும், மனதையும் கெடுத்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியும் கெடுத்துரும். அப்ப அது இருக்கக்கூடாது. அதைத்தான் வள்ளுவன் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆகவே இன்றைய தினத்திற்கான குறள் பால் 1 அறத்துப்பால் இயல் 3 துறவறவியல் அதிகாரம் எண் 31 வெகுளாமை சினம் கொல்லாமை என்பது பொருள். குறள் எண் 309 உள்ளியது எல்லாம் உடன் எய்தும். நீங்கள் மனதால் எதை நினைத்தாலும் அதை அடைய முடியும். அது பணமாக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், மிகப்பெரிய செல்வமாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாத்தையும் நினைச்சதெல்லாம் அடைய முடியுங்க. அதான் உள்ளியதெல்லாம் உடன் எய்தும். ஆனால் அதுக்கு என்னவா இருக்கக்கூடாது? நீங்க மனசளவுல கூட கோபத்த நினைச்சு பார்க்காதவராக, இல்ல மனசளவுல கூட நீங்க கோபத்த வந்துன்னா வச்சில்லாத ஆளாக, மனசளவுல கூட என்ன பண்ணக்கூடாது? கோபம்ன்றது எந்த ஒரு மூலையிலயும் இருக்காத ஆளாக நீங்கள் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் உள்ளியது எல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் என்கிற குறளுக்கொப்ப நாம் எல்லோருமே சினம் தவிர்த்து என்ன தவிர்த்து? சினம் தவிர்த்து வாழ வேண்டும். இந்த தசாவதாரம் என்கிற திரைப்படத்துல பார்த்திருப்பீங்க. அப்படியே விஷ்ணு பகவான பேத்துக்கிட்டு வெளியில வருவாங்க. அப்ப அவர் போய் கதவ அடைப்பாரு. சரிங்களா? அப்ப வந்து அவரு அங்கிருந்து குரல் குடுப்பாரு அவரு. சொல் சுங்கம் தவிர்த்த சோழனிடம் சொல் சினம் தவிர்க்குமாறுன்னு. எது? சுங்கம்னா டாக்ஸ், வரி. ஆகவே சுங்கம் தவிர்த்த சோழனிடம் சொல் சினம் தவிர்க்குமாறுன்னு வரும். ஏன்னா கோபம் வந்துருச்சுன்னா அது என்ன ஆகிடும்? கண்ணகியினுடைய கோபம் தானே மதுரை எரித்தது. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப ஒரு கோபம் பல குடும்பங்களை அழித்திருக்கிறது. ஒரு கோபம் பல உறவுகளை முறித்திருக்கிறது. ஒரு கோபம் பல நட்புகளை வீணடித்திருக்கிறது. ஒரு கோபம் ஒரு வாழ்க்கையை கெடுத்திருக்கிறது. ஒரு கோபம் ஒரு தொழிலை வளர்ச்சி அடையாம செய்திருக்கிறது. கோபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் பண்ணிருக்குது. புரியுதுங்களா? அப்ப அந்த கோபம் சில பேருக்கு கோபம் எப்போ அது ஆற்றப்படும் என்றால் ஒருவருடைய மரணத்திலே ஆற்றப்படும். அவ்வளவு கோபம் இருக்கும் மனசுக்குள்ள வெந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் வச்சிருக்க கூடாது. தூக்கி எறிஞ்சிருங்க. ஏன்னா கோபம் எந்த ரூபத்துல இருந்தாலும், எந்த வடிவத்துல இருந்தாலும், என்ன ஃபார்ம்ல இருந்தாலும் அது உங்க மனசுக்குள்ள இருந்ததுன்னா, அது உங்களத்தான் முதல்ல அழிக்கும். மத்தவங்கள அப்புறம் தான் அழிக்கும். தீக்குச்சியினுடைய இல்ல தலையில இருக்கக்கூடிய அந்த கந்தகம் இருக்கு பாருங்க. அந்த கந்தகம் தான் தீயை உருவாக்குறது. ஆகவே தீக்குச்சியிலே உருவாகக்கூடிய தீ வேற எதையோ ஒன்றை பற்ற வைப்பதற்காகத்தான். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தீக்குச்சியை உரசுனோம்னா அதுல நெருப்பு வந்துரும். அந்த நெருப்ப வச்சு நம்ம வேற எதையோ பத்த வைக்கிறதுக்கு தான் அந்த தீக்குச்சியில நெருப்பு உருவாக்குறோம். ஆனா, உருவான நெருப்பு முதல்ல அழிக்கிறது தீக்குச்சிய தான். புரியுதுங்களா? அதுல உருவாகுற நெருப்பு அதுக்காக இல்ல. அதுல உருவாகுற நெருப்பு அடுத்தத கொளுத்துறதுக்காகத்தான். ஆனா தீக்குச்சியில உருவாகுற நெருப்பு முதலில் எதை அழிக்கும் என்றால் தீக்குச்சியை தான் அழிக்கும். அதுக்கு பிறகுதான் மத்ததெல்லாம். அதே போலதான் எவரிடம் அடுத்தவர்கள் மீது செலுத்தக்கூடிய அல்லது அடுத்தவர்கள் மீது பாவிக்கக்கூடிய அல்ல அடுத்தவங்க மேல போடக்கூடிய கோபம் உருவானாலும் உங்ககிட்ட உருவான காரணத்தினால அது முதல்ல அடிக்கிறது உங்களைத்தான். அடுத்தவங்க மேல அது பாஞ்சு அதை அழிக்குமா பாதிப்பை ஏற்படுத்துமா தெரியாது. ஆனா முதல்ல அது உங்களை அழிச்சிடும். நீங்க தீக்குச்சி அப்படி கொளுத்திட்டு ஒரு விளக்கையோ ஒரு தீபத்தையோ அல்லது ஒரு மெழுகுவர்த்தியோ அல்லது ஒரு அடுப்பையோ நீங்கள் ஏற்றாமல் கையில வச்சிருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்? நீங்க அடுத்தது ஏத்துறீங்களோ ஏத்துறியோ தீக்குச்சி வேகமாக எரிந்து
அந்த தீக்குச்சியவே அழித்து விடும். அதே மாதிரிதான் உங்ககிட்ட உருவான கோபம் அடுத்தவங்களை பாதிக்குதோ பாதிக்கலையோ, அது உங்களை பாதித்து விடும், உங்களை அழித்து விடும். ஆகவே செல்வந்தராகக்கூடிய பாதையில நீங்க ரொம்ப கவனமாக இருப்பது, நிதானமாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். கோபம் வந்தா அதை கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதை வெளிப்படுத்தக்கூடாது. மனசுல எங்கேயும் தூக்கி வச்சிருக்கக்கூடாது. தூக்கி தூர எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க சீக்கிரம் செல்வந்தர் ஆக முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, பால் ஒன்று அறத்துப்பால் இயல் 3 துறவரவியல் அதிகாரம் எண் 31 வெகுளாமை குறள் எண் 309 உள்ளியது எல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் என்கிற குறளுக்கொப்ப நாம் எல்லோருமே சினம் தவிர்த்து வாழ்க்கையில் வளம் கண்டு வாழ நாம் அனைவருமே முற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இக்குறளை வழங்குவதற்கான வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கப் போவது யார்? மகேஸ்வரி சொல்றேங்க. மகேஸ்வரிமா சொல்லுங்க. உங்களோட இணைந்து வழங்க போது சொல்லுங்க சார். சொல்லுங்கம்மா. சரிங்க சார். திருப்பூரை சேர்ந்த மகேஸ்வரி அம்மா அவர்களும் மலேசியாவை சேர்ந்த சாந்தலட்சுமி அம்மா அவர்களும் இணைந்து உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கட்டும். மற்றவர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய மைக்கை மியூட் செய்து வைத்துக் கொண்டு உங்களுடைய இடத்திலே நீங்கள் வாய்விட்டு கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். அம்மா நீங்க சொல்றீங்களா நான் சொல்லுவேன்? அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, நான் பின்னால சொல்றேன். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். வெற்றி நிச்சயம். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கிய திருப்பூரை சேர்ந்த மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் மலேசியாவை சேர்ந்த சாந்தலட்சுமி அம்மா அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய பொருள் குறித்து கருத்து தெரிவிக்க விரும்புவர்கள் கையை உயர்த்தலாம். யாராவது கருத்து கூற விரும்புகிறீர்களா? சொல்லுங்க. எனக்கு இந்த ஒரு வாரமா ஒரு சின்ன ஒரு டவுட். நீங்க டெய்லியும் திருக்குறள் சொல்றீங்க இல்லையா? டெய்லியும் நீங்க ஒரு திருக்குறள்ல செல்வ சிந்தனை சொல்றேன்னு எடுக்கிறீங்களா? அந்த திருக்குறள் எப்படி செலக்ஷன் பண்ணுவீங்க தெரியணும். அதாவதுமா நான் ஒரு ஆண்டுக்கான திருக்குறளை ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? அதாவது 365 நாளைக்கு 365 குறளை செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுல எந்த குறள் கொடுத்துருன்னா அதை சுழிச்சிருவேன். சுழிச்சது போக மீதி இருக்கிற குறளை எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப இன்னைக்கு வழங்க போறேன்னா இன்னைக்கு இதுல ஏதாவது குரல் கொடுக்கலாம் அப்படின்னு அப்ப சுழிக்காத குறள் இருக்கும் இல்லையா? அதுல ஒரு குறள் எடுத்து கொடுத்துறது.
சரிங்களாம்மா? 365 நாளைக்கு 365 திருக்குறளை முதல்லயே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் எடுத்து கொடுக்கறது. வச்சுறது. அது ஒரு பேப்பர்ல வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறது. ம். இப்ப இன்னைக்கு குடுத்துட்டேன்னா, இந்த 309வது குறள சுழிச்சிருவேன். ம். மீண்டும் அந்த குறள் வரக்கூடாது இல்லையா? ஆஹா, சரி அப்ப சரி. மீதி இருக்கிற குறள் தான் மீதி இருக்கிற நாட்கள்ல இப்ப நாளைக்கு குடுக்கும்போது மீதி எந்த குறள் இருக்குதோ அதுல ஒரு குறள் குடுப்பேன். ம், ம், ம். அதுவும் சுழிச்சிருவேன். அப்படி ஒண்ணு ஒண்ணா சுழிச்சிட்டே தான் வரேன் நானு. அதனால ஒரு தடவ குடுத்த குறள் மீண்டும் ரிப்பீட் ஆகாது. இல்ல இல்லைங்க, அதுக்காக கேட்கலைங்க. நீங்க கொடுத்த குரலை திருப்பி கொடுக்குறீங்க அப்படிங்கறக்காக நான் இந்த கேள்வியை கேட்கல. என்னன்னா, நாங்க வந்து டெய்லியும் மாசத்துல ஒரு 20 நாள் ஒரு ஆத்மா ட்ரைனிங் கிளாஸ்ல இருக்கிறோம். நாங்க 3:55க்கு 4 மணிக்கு கேட்கிற அந்த ஆத்மா ட்ரைனிங்க இப்ப இந்த 4 நாளா திருப்பி திருக்குறள்ல 2வது தடவையா அதை திருப்பி கேட்கிற மாதிரி ஒரு தோணுது. அதனால கேட்டேங்க. நீங்க எப்படி திருக்குறள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அதுக்காக கேட்டேன். ம். வேற எல்லாமே ஒண்ணும் பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடுதாங்கம்மா. நாம வந்து மீதி இருக்கிற குறள்ல இருந்து ஒண்ணு ஒண்ணா செலக்ட் பண்ணி டெய்லி குடுத்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ம், ம், ம். இல்ல ஏற்கனவே இல்லைங்க, இது வரைக்கும் 365 நாளைக்கு அந்த மாதிரி எல்லாம் தோணுனது இல்ல. கிட்டத்தட்ட இந்த 4-5 நாளா தொடர்ந்து சரி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் முந்தா நாளே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி திருக்குறள் எப்படி எடுப்பாருன்னு தெரியல. சரி கேட்போம் அப்படிங்கறக்காக கேட்டேன். சரிங்கம்மா. சிறப்பு, இல்லைங்கம்மா, அது சிறப்பு, நீங்களே சிறப்பு. எடுத்துட்டீங்கம்மா. அதனாலதான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் போயிருக்குது. பிரபஞ்சம் தான் எல்லாத்துக்கும் காரணம். இல்ல நன்றிங்கம்மா. நன்றி, இல்லம்மா, நன்றி. நம்ம கிட்டத்தட்ட இதுல இன்னைக்கோட 332வது நாள் ஆச்சுங்களா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம திருக்குறள் கிளாஸ கேக்குறோம். ஆனா அந்த மாதிரி இது வரைக்கும் தோணுது இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளா தோணுது. அதனால கேட்டேங்க. நன்றிங்கம்மா. நன்றி, நன்றி, அம்மா, நன்றி. என்ன பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா, நான் சாந்திரட்சுமி பேசுறேன். சார் வந்து சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒண்ணு சொல்லும்போது, எனக்கு நடந்தது வந்து, இப்ப ஏதாவது நான் இருக்கேன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குறள் வரும். அப்ப இந்த ம், ம், மனதோட அது தெரியுது பாருங்க. அதுலதான் நான் நினைச்சுக்குவேன். சில சமயம் நாங்க நினைப்போம். என்னது ம். நம்ப சொன்னது மாதிரியே இருக்குது. நம்ம நினைச்சது மாரியே இந்த குறள் வந்திருக்கு. அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா கேட்பேன். இது எத்தனையோ தடவ எனக்கு நடந்திருக்கு. இந்த அந்த 6, 7 மாச பயிற்சியிலம்மா. ம், ம். நன்றி. சரி, சரி. நன்றி. இல்ல நான் எனக்கு இந்த ஒரு 4-5 நாளா தான் அது தோணுது. சரி திருக்குறளை டெய்லி எடுக்கிறாரா இல்ல எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. சரி இதை கேட்கணும் அப்படின்னு நினைச்சேங்க. நன்றி நான் நன்றிங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். எங்க சார் படிச்சு குடுக்குறாங்க. நான் அது ம். நெனச்ச மாரியே வருது. நான் என்னோட வாழ்க்கையில முதல் நாள் எல்லாம் நடந்திருக்கும் அந்த காலையில. மறுநாள் காலையில இத கேட்பேன் அப்படியே. இல்லன்னா நடக்க போவோம். இந்த கேட்டுருவேன் இத. அந்த மாரிம்மா எனக்கு. தெரியல அது என்னன்னு. நன்றி. தெரியல. இல்ல எனக்கு அந்த மாதிரி இதுவரைக்கும் திருக்குறள் கிளாஸ்ல இதுவரைக்கும் வந்ததில்ல. குறைஞ்சது ஒரு 5 நாளா சரி, சரி. தோணுது. நான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பஸ்ல இருந்தங்காட்டி கேட்க முடியல. சவுண்ட் அதிகமா இருந்துச்சு. அதனால கருத்து தெரிவிக்க முடியல. சரி இன்னைக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ம். நன்றிங்க. இன்னைக்கு குடுத்த திருக்குறள்ல உண்மைதாங்க. கோவம் முதல்ல நம்மள தான் அழிக்கும். அது புரியறது ரொம்ப கஷ்டம். ஆனா புரிஞ்சிருச்சுன்னா அதை ஜெயிக்கிறது கொஞ்சம் ஈஸி. ஆனா புரியறது ரொம்ப கஷ்டம். கோபம் எப்படி வருது? எதனால வருது? அப்படின்னு. மிக அருமையான கருத்துங்க இன்னைக்கு. நன்றி. நன்றிங்கம்மா. 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 மிக்க நன்றி. அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவுரையாளர் ஆரன்புதூர்ல இருந்து மேடம் பேசுறாங்க சார். அப்படியா? வாருங்கள், வாருங்கள்மா. மேடம் பேசுங்க மேடம். ஈரோடு ஆரன்புதியிலிருந்து வெற்றி திலகம்மா. உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்கம்மா. பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஓகே சார், ஓகே. அனைவருக்கும் இனிய வணக்கம். வணக்கம்மா. அம்மா உங்களுடைய குரல் வசதி தெளிவாக இல்ல. கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி அருணகிரியா அந்த டிவைஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவீங்க. மேடம் பேசுங்க பேசுங்க தொடர்ந்து பேசுங்க. ஓகே சார், ஓகே சார். அனைவருக்கும் இனிய ஒருத்தவங்க வந்து அந்த சவுண்ட் இது பண்ணிருந்தாங்க. கேட்கலீங்க. எல்லாம் உடனேயும் உள்ளத்தான் உள்ளாம் இல்ல வந்தாச்சு. இப்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துக்கு வந்தாச்சு. பேசுங்க பேசுங்க. ஓகே சார். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பர் வல்லவன் வகுத்ததடா. உயர்ந்த உள்ளம் கொண்டான் ஒருபோதும் சினம் கொள்ளான். எப்பொழுதும் அகமகிழ்வுடன் முக மலர்ச்சியுடனே இன்சொற்களை மட்டுமே பிறருக்கு கொடுப்பார். வெளியோன் வழியோன் என்று சினம் கொண்டார். வழியோன் என்று சினம் கொண்டார் அதை போல் கேடொன்றும் இல்லை. அவங்களும் சினம் கொண்டார் காரணத்தை நாமே பெற்றுவிடுவோம். முகத்தை கையால் அறைந்தவனுக்கு வழி ஏற்படுவதை போல் முகத்தை பண்பாடு கொண்டவன் எனக்கும் அதே போல்தான் இருக்கும். நம் வாழ்க்கையின் வளர்ச்சி பார்த்து நாம் செல்ல வேண்டுமானால் உயர்ந்த மனிதனாக உலகத்தால்
நன்றி நன்றி நன்றிம்மா, மிக்க நன்றி. அதாவது எவ்வளவு இடையூறுகள் இருந்தாலும் அவ்வளவு இடையூறுகளை தாண்டி நிகழ்ச்சிக்கு வந்தே தீர வேண்டும், வந்து கருத்தை கூறியே ஆக வேண்டும் என்று கூறுகிறீர்களே, மிக சிறப்பு, மிக பெருமை. ஆகவே இந்த மனோபாவம் இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஏற்பட்டாலும் மிக சிறப்புத்தான், மிக பெருமைதான் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்துரையாளர் சேலம் நங்கவள்ளியைச் சேர்ந்த டி.கே. வடிவேலு ஐயா அவர்கள். ஏன் நிறைவு கருத்துரைக்கு பின்னாடி ஒரு 5 நிமிஷம் கூடுதல் 3ஆம் ஆண்டு கூடுதல் சரிங்கய்யா, சரிங்கய்யா. ஓகே. அனைவருக்கும் இனிய காலை செல்வணக்கம். இன்றைய நாள் இனிய நாள், மிகவும் சிறப்பான நாள். இந்த அருமையான நல்ல நாள்ல நம்ம வைப்ரன்ட் சார் இன்னைக்கு நிறைய விஷயங்களை வள்ளுவம் சார்ந்த இந்த அற்புதமான அதிகாரம் குரலை மையமா வச்சு நமக்கு குறிப்பிட்டிருக்கிறாரு. மிக மகிழ்ச்சி. அந்த வகையில் பால் 1 அறத்துப்பால், இயல் 3 துறவரவியல், அதிகாரம் எண் 31 வெகுளாமை. வெகுளாமைன்னா என்ன அப்படிங்கிறது ஒரு அட்டகாசமான பதில விளக்கத்தை தெளிவா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதே போல குறள் எண் 309 உள்ளியது எல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனில். ஒரு சிறப்பான குறள். இன்னைக்கு ஒரு வருடத்துக்கு உண்டான குறளை நான் தேர்வு பண்ணி இந்த குறளை வரிசை பிரகாரம் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறத வைப்ரன்ட் சார் குறிப்பிட்டாரு. அந்த வகையில இன்றைக்கு குறள் நிச்சயமா ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு புரிதலை உருவாக்கக்கூடிய ஒரு குறள். அந்த வகையில வெகுளாமைன்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு ஒரு கேள்வியை முன் வச்சாரு. ஏற்கனவே இந்த குறள்ல இந்த அதிகாரத்துல ஒரு குறள் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப நம்ம குறிப்பிட்டதை மீண்டும் அசை போட்டாரு வைப்ரன்ட் சார். அந்த வகையில வெகுளாமைன்னாக்கா சாதாரணமா இருக்கக்கூடிய நபர், ஆனா கோபக்காரர் அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தினார். உண்மைதான், சாதாரணமா இருப்பாங்க, ஆனா கடும் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர் அப்படிங்கிறத நாம எப்ப பாக்குறோம்னாக்கா அந்த சமயம் வரும்போது நம்ம பார்ப்போம். என்ன சாதாரண ஆளுன்னு நினைச்சு இந்த மாதிரி கோபம் வருது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு கோபம் என்பது ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு அழகா அல்லது முன்னேற்றத்திற்கு அடிப்படையா இருக்குமானா நிச்சயமா இருக்காது. கோபம் என்பது எல்லா வகையிலும் நமக்கு பின்னடைவித்தான் தரும் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அந்த வகையில உள்ளியது மனதால் நினைத்தது எல்லாம் நடப்பது. நம்ம கோபம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன நம்ம அடைய நினைக்கிறோமோ அதை நிச்சயமா ஈஸியா நம்ம அடைய முடியும். அதே போல கோபம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கோபம் கொண்டவரிடம் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்குமா அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல கோபத்திலேயே நம்ம எல்லாமே விரைமாயிருக்கு. கோபப்பட்டு நம்ம நடக்கக்கூடிய அந்த சூழல் என்பது அத்தனையும் ஃபயர் ஆக்கிறோம், நெருப்பாக்கிறோம். அதே போல இந்த கோபம் எங்கிருந்து தொடங்குகிறது? நம்முடைய ஆள் மனதில் அடி, நம்முடைய உள்ளத்திலிருந்து தான் தொடங்குது கோபம். அந்த கோபத்தை தணிக்க வேண்டும். அந்த அக்னி மாதிரி ஃபயர் மாதிரி இருக்கக்கூடிய சில நேரத்துல கோபம் வந்துருச்சுனாக்கா கண்ணெல்லாம் கூட சில பேர்த்துக்கு செவந்துரும். அந்த கோபத்தை நாம் தணிக்க வேண்டும். அப்ப காமெடியில கூட பாருங்க, ஒரு காமெடியில ஒரு பஞ்சாயத்து நடக்கும். அந்த பஞ்சாயத்துல ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரு அப்படியா அப்படியா அப்படின்னு 3-4 முறை அந்த வார்த்தையை உச்சரிப்பாரு. அப்ப அந்த மாதிரி பேசும்போது அந்த பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து தலைவரே ஒரு கட்டத்துல மயங்கி விழுத்துருவார். ஏன்னா அந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்லக்கூடிய அந்த கருத்தை கேட்க மறுக்கிறாரு. ஆனா அவருக்கு கோபம் அதிகமா வருது. இந்த காமெடி நம்ம பார்த்திருப்போம். வடிவேலையனுடைய காமெடி தான். ஒரு ஆடு சம்பந்தப்பட்ட ஒரு பஞ்சாயத்து வரும். அதுல நம்ம பார்க்காத நபர்கள் யாரும் இருக்க முடியாது. அதுபோல ஒரு விஷயத்தை நாம் அசை போடும் போது, பேசும்போது, கேட்கும்போது கோபம் இல்லாம நம்ம கேட்கறது மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கான அடிப்படை. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே செல்வந்தர்கள். இந்த கோபத்தினால என்னென்ன வருது? ஏன் இந்த கோபத்தை தவிர்க்கணும் அப்படின்னா நம்முடைய உறவுகள், தொழில், நட்பு, பயணம் அத்தனையிலுமே இந்த கோபம் என்பது நமக்கு முன்னேற்றத்திற்கு தடை. இன்னைக்கு போக்குவரத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கோபம் வருது. ஒரு நபர் கிராஸ் பண்றாரு, முன்னாடி போறாருன்னா உடனே கோபம், உடனே அவர் முந்துரும் அப்படிங்கிற அந்த எண்ணம். இது கூட நமக்கு ஒரு கோபத்தினுடைய உச்சம் தான். ஒரு ஹோட்டலுக்கு போறோம், அங்க சாம்பாரோ சட்னியோ எதுவும் கொண்டு வரலாம், உடனே கோபம். அது 1 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம பொறுமை காக்கிறதுக்கு தயார் இல்லை. அதே போல ஒரு மளிகை கடைக்கு போறோம், சந்தைக்கு போறோம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போறோம், பில் போடுற இடத்துல கோபம், ஏன் எனக்கு போடலையா, இவ்வளவு நேரம் நிக்கணுமா? அப்படி அத்தனை இடங்களிலும் நமக்கு கோபம். அந்த கோபத்தினால் நம்முடைய வெற்றி, நம்முடைய முன்னேற்றம், நம்முடைய நன்மதிப்பு கூட அந்த இடத்துல பாதிக்கும். ஆகவே வெற்றி என்பவர்கள்
அதாவது வெற்றி பெற்ற நபர்கள் வந்து நிறைய பேர் நம்ம பார்வைக்கு வர்றாங்க. நிறைய பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஏன் இப்ப சமீபத்தில் கூட நம்ம தேர்வு எழுதின மாணவர்கள் மாணவிகள்லாம் 500க்கு 500, 490 இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கியிருக்கக்கூடிய அந்த மாணவர்களை வாழ்த்துவதற்கு கூட சில பேர்த்துக்கு வந்து மனம் இல்லை. ஏன்னா வெற்றி ஏத்துக்க முடியாது. எப்படி நம்ம ஏத்துக்கிறது? பக்கத்து அவன் எப்படி பண்ணான்னு தெரியல, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்படி எல்லாம் கேள்விகள் வந்து அந்த வெற்றியை கூட நாம் ஏற்க மறுக்கிறோம். வெற்றி பெற்றா நிச்சயமா அவருக்கு பாராட்டணும், ஒரு வாழ்த்தாவது நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம செல்வந்த நிலைக்கு உயர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை வைப்ரன்ஸ் சார் அவ்வப்போது நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறாரு. அதான் உண்மை. அதே போல இன்னைக்கு நம்ம பணத்தின் மீது நமக்கு வெறுப்பு. பணத்தின் மீது நமக்கு நிச்சயமா பணம் நமக்கு வரல. பணத்தின் மீது கூட நம்ம வெறுப்பு. பணக்காரர்கள் மீது கூட வெறுப்பு. ஏன் அப்படின்னா எப்படி சம்பாதிச்சாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நிலை நம்ம மனசுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து முன்னேறத்துக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, பணம் நம்ம நோக்கி வராதுக்கு காரணம் என்ன? நாம் உண்மையா இருக்கிறோம். நம்ம உண்மையா இருக்கிறதுனால தான் பணம் வரல அப்படின்னு நிறைய நண்பர்கள் நினைக்கிறாங்க. உண்மை. ஆகவே நம்ம இன்னொரு பக்கமும் சிந்திக்கணும். நேர்மை, உண்மை என்ற நிலையில் தன்னுடைய செயலை தொடர்ந்து செய்பவர்கள் கூட இன்னைக்கு செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. அதே சமயத்துல ஏழ்மையா இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம உணரணும். இன்னும் தயாராகணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் நமக்கு இன்னைக்கு பதிவேற்றம் பண்ணியிருக்கிறார் வைப்ரன்ஸ் சார். ஆகவே நாம் மனதளவில் கூட கோபம் கொள்ளக்கூடாது. தினம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். தவிர்த்தால் நாம் நினைத்த எல்லாம் சிறப்பாக நடத்த முடியும், நடக்கும். ஆகவே கோபம் கொண்டால் என்னென்ன நடக்கும்? கடைசியா நமக்கு ஃபைனலா சொன்னாரு. கோபம் கொண்டால் நல்ல குணத்தை இழப்போம், உறவுகளை இழப்போம், தொழில் கூட இழப்பு வரும், ஆரோக்கியம் நிச்சயமா இழப்பு வரும், ஆரோக்கியம் குறைபாடு நிச்சயமா வந்துடும். இப்ப சுகர் வருது, பிரஷர் வருது, மற்ற விஷயம்லாம் வருது. எதுக்கு? இந்த கோபம் அதிகமாச்சுன்னா பிரஷர் ஹைக்கு போயிடும். ஆகவே வளர்ச்சி என்பது இந்த கோபத்தினால் தடைபடுது, நம்முடைய முன்னேற்றம் தடைபடுது, செல்வந்த நிலையும் கேள்விக்குறியா மாறுது. ஆகவே நாம் அனைவரும் இந்த குரலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வைப்ரன்ஸ் சார் நமக்கு காட்டிய வழியில் கோபத்தை தவிர்த்து ஒரு நல்ல சூழலை, இதமான சூழலை உருவாக்கினால் நிச்சயம் மிகப்பெரிய உயரத்திற்கு செல்வந்த நிலைக்கு நாம் உயர முடியும் என்பதை அழகாக சொல்லிய வைப்ரன்ஸ் சாருக்கும், கருத்துரை சொல்லிய நல்ல உள்ளங்களுக்கும், கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி சார். வைப்ரன்ஸ் சார் மிக்க நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நான் பேச கேக்குதுங்களா? சார் கேக்குது. இங்க கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்டேபிளா இல்ல. கேக்குதுங்க சார். ஓகே. கொஞ்சம் மேகம் மானமூட்டமாக காணப்படுவதனால நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்டேபிளா இல்ல. ஓகேங்க ஐயா, சிறப்பு. ஆகவே ஒரு சிறப்பான கருத்துரை வழங்கினார் நம்ம சேலம் நங்கவலியை சேர்ந்த டி.கே. வடிவேலு ஐயா அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நல்லுள்ளத்திற்கும், கருத்துரை வழங்கிய அன்புள்ளத்திற்கும், நிறைவுரையாற்றிய நம்முடைய வைப்ரண்ட் டி.கே. வடிவேலு ஐயா அவர்களுக்கும் அனைவருக்குமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு வருகின்ற 3ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி குறித்து அதை ஆலோசிப்பதற்காக நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் சென்னையிலிருந்து அருணகிரி ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் செல்வ வணக்கம். தலம் ஒப்படைக்கப்படுகிறது. சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். நேத்து நம்ம பேசினதனோட தொடர்ச்சியா வந்து இன்விடேஷன் அழைப்பதை, அதுக்கப்புறம் வந்து நாராயண ஐயாவோட அந்த அக்கௌண்ட் நம்பர் அதெல்லாம் வந்து குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு வேலைகளா இன்னும் 16 நாட்கள் தான் இருக்கு, 16-17 நாட்கள் தான் இருக்கு. அதனால ஒவ்வொரு வேலையா வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எல்லாருமே வந்து இந்த செல்வந்த நிகழ்ச்சியை சிறப்பா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்வாங்கினா மட்டும்தான் இது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஊரே கூடி தேர் இருக்கும்போது அது சிறப்படையும். ஸோ அந்த வகையில வந்து வாலண்டியர்ஸா நான் இந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா மதியம் 1 to 2, ஏன்னா எல்லாருமே இப்போ வேலை கிளம்பிட்டு இருப்போம், அதனால ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம். 1 to 2ல வந்து என்னோட நம்பர் கால் பண்ணோம்னா நம்ம வந்து விழா குழு உறுப்பினர்களை நிர்ணயம் பண்ணிட்டு ஒவ்வொரு வேலையா வந்து பகிர்ந்துகிட்டு செய்யலாம் அப்படின்றது என்னோட சஜஷனு. ஸோ வேற ஏதாவது 1 or 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நன்றி. ஓகே சார், நம்ம பேசலாம். ஏதாவது கேள்வி இருக்கா ஐயா? யாருக்கா கேள்விகள் ஏதேனும் இருக்கிறதா? கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் பகிருங்கள். கேள்விகள் இருந்தாலும் கேளுங்கள். நான் அங்கே இருந்தால் வந்து உடனே பதில் சொல்லிவிடுவேன் சார். இங்க இருப்பதனால் எனக்கு சொல்ல இயலவில்லை, மன்னிக்கவும்.
வந்த பிறகு நான் அதை கலந்து கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி ஐயா. ஜி.கே. மூர்த்தி ஐயா அவர்கள் நேற்று உட்கார்ந்து நமக்காக நம்முடைய நிகழ்ச்சிக்காக நிகழ்ச்சி நிரல் ஒன்று தயார்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே அதை ஒத்து நம்ம தேவையான விஷயங்களை மாற்றங்களை செய்து நாம் நிகழ்ச்சி நிரலை வடிவமைத்துக் கொள்ளலாம். நன்றி ஐயா அவர்களுக்கு ஒரு நன்றி. ஐயோக நன்றி. நன்றிங்க சார். சரிங்க ஐயா. அப்ப சரிங்க, மதியானம் லஞ்ச் நீங்க சொன்ன டயத்துல மாதிரி வந்து 1 to 2 மீட் குள்ள யார் பண்ணலாம். லைன்ல லஞ்ச் வராங்க டயத்துல பார்ப்போம் த்ரூ நம்ம. ஜூமோ இல்லைன்னா கால் வாட்ஸ்அப் கால்ல மீட் ஆமா. பண்ணலாம். நன்றி, நன்றி ஐயா. இந்த நன்றி. நிகழ்ச்சியை ஓகே. இந்த அளவிலே நம்ம நிறைவு செய்யலாம். நன்றி, நன்றி ஐயா. மிக்க நன்றி.